ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெஸீஸ் ஜர்னி. ஒரு நாள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் அப்பா கடைக்கு லீவ் போடுவார். மே 5 வணிகர்கள் தினம். அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி அவுட்டிங் உண்டு. அந்த வகையில் இந்த வருஷம் நாங்கள் போனது மகாபலிபுரம். கடலின் ஓசையும் கற்களின் மௌனமும் சேர்ந்த இடம். கற்களில் எழுதப்பட்ட காலத்தின் கவிதை, கல்லிலே கலைவண்ணம். பல வகையில் வர்ணிக்கக்கூடிய இந்த இடத்தோட ஒரு சின்ன வரலாறை பார்ப்போம். சென்னையிலேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். பல்லவர்களுடைய பரபரப்பான துறைமுக நகராக இருந்திருக்கு. பின்னர் அங்கே தோன்றிய பல்லவ மன்னர்களுடைய கலை ஆர்வத்தினால இந்த துறைமுகம் நகர் ஒரு கலை நகராக மாறியிருக்கு. கடற்கரையோரமாக நடந்து போயிட்டு இருந்த மன்னர் மகேந்திரவர்மன் கல் எடுத்து ஒரு பாறையில் யானை வரைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தோன்றிய யோசனை தான், இந்த மாதிரி ஒரு கல்லையும் அழகான சிற்பங்களாக செதுக்குனா நகரமே எவ்வளோ அழகாக மாறுங்கிற யோசனையால் தான் இந்த படைப்பு உருவாகியிருக்கு. அவரை தொடர்ந்து அவருடைய மகனான நரசிம்மவர்மனும் இதையே பின்பற்றி இந்த ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. என்னுடைய ஸ்கூல் டைமில் தமிழ் மிஸ் டோன்ட் ஸ்டே ஐடில் அப்படிங்கிறதுக்கு ஆர்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அது எனக்கு இந்த இன்சிடெண்ட்டோட ரொம்ப கோரிலேட் ஆச்சு. உங்கள் முன்னாடி ஒரு A4 ஷீட், ஒரு பென்சில், ஒரு பெயிண்டிங் பாக்ஸ் வச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐடலாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பென்சில் எடுத்து ஒரு பூ வரைவோமே அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் அந்த பூவோடு விட தோணாது, பக்கத்தில் இன்னொரு மரம், ஒரு செடி, அப்படி வரைஞ்சிட்டே போவோம். அடுத்து நம்ம அதுக்கு கலர் கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த A4 ஷீட் ஃபுல்லாக நம்ம கலர் அடிப்போம். எண்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு பூவிலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய தோட்டத்தையும் நம்ம அந்த பேப்பர் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிருப்போம். ஸோ இதுதான் பவர் ஆஃப் ஆர்ட், க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்ட்டோட பவர் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இங்கே பார்க்கக்கூடிய இடங்களை 5ஆக பிரிக்கலாம். முதலாவது பஞ்சரதங்கள். அது பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே 5 ரதங்கள் இருக்கும். திரௌபதி ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகோதரர்கள் ரதம், தருமர் ரதம். இந்த ரதங்களில் நான் வியந்து பார்த்தது என்னென்னா, ஒரு ரதமும் ஒரு தனி பாறையால் உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் திரௌபதி ரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சிறிய ரதம் தான். அதில் ஒரு கல்லால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் தருமர் ரதம் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு கொண்டது. அது ரொம்ப ஒரு பெரிய ரதம். அதுவுமே ஒரு சிங்கிள் பாறையால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பாறைகளை எடுத்து மேலே அடுக்கி செஞ்சது கிடையாது. ஒரு பாறையிலேயே 3 அடுக்காக செதுக்கி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வியப்பாக இருந்தது. ரதங்களை தொடர்ந்து அடுத்து 2ஆவதாக பார்க்குறது மகாபலிபுரம் மலைக்கோவில், மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆமாம், கில்லி பட ஷூட்டிங்கும் இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த லைட் ஹவுஸில். இந்த மலை மேலே அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா உழக்கண்ணேஸ்வரர் கோவில். இங்கே பார்க்குற கோவில்கள், சிற்பங்கள், அங்கே இருக்க டெய்டிஸ் எல்லாருமே ஒரு புராண கதைகளை பேஸ் பண்ணி தான் செதுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த புராண கதைகள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, மகாபாரதம் அந்த மாதிரி, உங்களுக்கு இன்னமுமே இந்த சிலைகளை பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். நான் மேலோட்டமாக தான் எல்லா சிலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் அவ்வளோ டீப்பாக உள்ள கனெக்ட் பண்ண முடியல. இப்போதைக்கு இதெல்லாமே பொதுவான கோவில்களாக தான் அமைஞ்சிருக்கு. வழிபாடுகள் எந்த கோவிலையும் நடக்கலை. நம்ம எந்த ட்ரிப்புக்கு போனாலுமே ஓகே இதுதான் அந்த இடம் அப்படின்னு நமக்கு ஒரு இடம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடம் தான் எனக்கு இந்த மலைக்கோவில் அமைஞ்சிச்சு. அந்த உயரமான இடத்துக்கு ஏறி போய் அங்கே நின்று அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு கடல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அழகான இந்த கலை சிற்பங்கள் இருக்குது. அது கூடவே அந்த கடல் காற்று உங்கள் மேலே அவ்வளோ வேகமாக அடிக்கும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் நின்னீங்கனாலுமே ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. 3ஆவதாக பார்க்கக்கூடியது அர்ஜுனாஸ் பெனன்ஸ், அர்ஜுனனின் தவம். இதோடைய வடிவமைப்பு 2 பெரிய ஃப்ளாட்டான பாறைகளை ஒன்றா சேர்ந்தால் ஒரு பெரிய வால் மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கு. அந்த வால் மேலே பல வகையான சிற்பங்களை செதுக்கி எடுத்திருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய திறந்த வெளி பாறை சிற்பமாகவும் இது அமையுது. பெயருக்கு ஏற்ற மாதிரியே அர்ஜுனன் கடவுள் சிவனை மகிழ்விக்க செய்த கடுமையான தவம் அப்படின்னு இந்த பாறைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று, அந்த 2 பாறைகள் சேர்ந்து நடுவில் ஒரு பிளவு இருக்கு இல்லையா? அந்த பிளவு வழியாக கங்கை நதி வானுகலையிலிருந்து பூமிக்கு இறங்கி வருவதை குறிக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் கூறப்படுது. கடவுள், மனிதர்கள், விலங்குகள், இயற்கை ஆகிய அனைத்தையும் 2 பாறையில் உயிரோட்டமுள்ளவர்களாய் செதுக்கிய பல்லவ கலைஞர்கள் கண்டிப்பாக அதிசயத்துக்குரியவர்கள். 4ஆவது நம்ம பார்க்கக்கூடியது கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாறை தான். நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கும் போது டக்குன்னு ஒரு இடத்த பார்த்தோன்னே இது என்னது அப்படின்னு இன்னொரு வாட்டி திரும்பி பார்க்க தோணும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு இடம் தான் இது. ஒரு சரிவான பாறைக்கு மேலே
உருண்டையான 250 டன் எடை கொண்ட பாறை 45 டிகிரி சாய்வில் பல நூற்றாண்டுகளாக அதே இடத்துல அசையாமல் நின்றுட்டுருக்கு. அதே பாறைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சறுக்கி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த 2 காட்சியும் பார்க்குற நமக்கு எப்படி இது ஒன்றா நடக்குது அப்படின்னு புரியறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். இதுக்கு பின்னாடி பல சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கூறப்படுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற சமநிலை ஈர்ப்பும் ஃப்ரிக்ஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஒரு பொருளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ஆடாமல் அசையாமல் ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் உங்கள் விரலில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பேனா ஆடாமல் அசையாமல் அந்த விரலில் நிற்கும். இதே மாதிரி இந்த பாறையோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் அது ப்ளேஸ் ஆகியிருக்கிறதுனால சமநிலையில் நின்றுட்டுருக்கு. ஒரு சரிவான பகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் காலுக்கும் அந்த பகுதிக்கும் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, விலகாமல் நிற்கிறதுக்கு. அந்த ஃபோர்ஸுமே இந்த பாறைக்கும் இந்த தரைக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது அப்படின்னாலே அதோட நிலையை குலைக்க நிறைய முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டை ஆண்ட அரசர்களும் பிரிட்டிஷ் மன்னர்களும் இந்த பாறையை நகர்த்த பல யானைகளை கொண்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதனாலே இது இன்னமும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கு. கடைசியாக 5ஆவதாக பார்க்க போகிறது கடற்கரை கோவில். பல்லவர்கள் கட்டும்போது இந்த கோவிலோட 7 கோவில்கள் இருந்ததாகவும் அந்த மிச்சம் 6 கோவில்கள் கடலுக்கு அடியில் போனதாகவும் கூறப்படுது. இந்த கடற்கரை கோவில் சிவன் விஷ்ணு ஆகிய 2 பேருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உலகத்திலே மிக பழமையான கட்டுமான கோவிலாக அமைகிற இந்த கடற்கரை கோவில் 1300 வருஷங்களாக எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை மாற்றங்களையும் தாங்கி கொண்டு இங்கே நிலைத்து நிற்கின்றது. இதோட நம்ம மகாபலிபுரத்தோட 5 முக்கியமான சிறப்பம்சங்களை கவர் பண்ணியாச்சு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன வரலாறுகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பிளேஸஸையுமே விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிக்கெட் எடுத்தால் போதும். அந்த ஒரு டிக்கெட் வச்சு எல்லா பிளேசஸ்லையும் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த டிக்கெட் கவுண்டரில் போகும்போது ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க ஒரு 2-3 லேடிஸ் வந்திருந்தாங்க. அங்கே ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த லேடிஸ் சொன்னாங்க, எங்கள் 3 பேருக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம், அங்கே கல் தானே இருக்குது, நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணோன்னா நம்ம அந்த பஞ்ச ரதங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த ரதங்களில் நாங்கள் 1 2 3 4 5 ரதங்களையும் விசிட் பண்ணி வந்துட்டுருந்தோம். அப்போ நாங்கள் என்ட்ரி ஆகும்போது ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ரதத்தை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தார். அண்டு நாங்கள் அந்த 5 ரதங்களையும் சுற்றி முடிச்சுட்டு வந்த போதுமே அவர் அந்த அதே ரதத்தை இன்னமும் டீட்டெயிலாக இன்னும் இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டே இருந்தார். ஒரே கல் ஒரு 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை க்ரியேட் பண்ணுது. நிறைய மானுமெண்ட்ஸ் நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தோன்னாலே நிறைய கோவில்கள், ஒரு பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே அதோடைய அழகு வந்து ஒரு 2 விஷயங்களால் டிஃபைன் ஆகும். ஒன்று வந்து அதோடைய பர்ஃபெக்டான சிமெட்ரி. இப்போ ஒரு பில்டிங்கில் நீங்கள் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் கூட எடுத்துக்கலாம். கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். அப்படி அந்த சிமெட்ரி அந்த பில்டிங்கில் இருந்துச்சுன்னா அதோடைய அழகு இன்னும் எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது அதோடைய ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், பர்ஃபெக்டான ஃபினிஷிங் டச் அந்த பில்டிங்க்கு இருந்துச்சுன்னா அது இன்னமும் அழகுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தையுமே நான் இங்கே இருக்க சிற்பங்களில் பார்க்கல. ஒரு சிற்பத்தையும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே அதோடைய அன்ஃபினிஷ்டு எண்ட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பர்ஃபெக்ட் சிமெட்ரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய சிற்பங்கள் ஏசிமெட்ரிக்காகவும் இருந்தது. ஆனால் அதோடைய பியூட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. இதுக்கு மெயின் அட்ராக்டிங் ஃபீச்சராக நான் பார்க்குறதுடைய பழமை சொல்லலாம். மோர் தென் 1300 இயர்ஸ்க்கு முன்னாடி செதுக்கின இந்த சிற்பங்கள் இன்னமும் அது எத்தனையோ இடர்கள், இயற்கை சீற்றங்களெல்லாம் பார்த்துமே இன்னுமே தாங்கி நிற்குது பார்த்திங்களா. அதோடைய அந்த பண்பு இதுக்கு இன்னமும் அழகு சேர்க்குது. ரெண்டாவதாக பல்லவ மன்னர்கள், அவங்களுக்கு அடியில் வாழ்ந்த அந்த கலைஞர்கள் சொல்லலாம். நார்மலாக ஒரு ஆட்டோ பைலட்டாக ஒரு அரசு நடத்திட்டு போகிறத தாண்டி கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கல்லையும் ஒரு சிற்பமாக மாற்றி இவ்வளோ நடத்தியிருக்காங்கன்னா அந்த எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அட்ராக்ட் ஆகிறது சரிதான்.
ஸோ மகாபலிபுரம் நீங்கள் வரீங்கன்னா எல்லா மானுமெண்ட்ஸும் சுற்றி பார்த்து லாஸ்ட்டாக நீங்கள் பீச் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் லாஸ்ட்டாக பீச்சுக்கு வந்தோம். பீச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அதை விட ரொம்பவே க்ளீனாக இருந்தது. வழக்கமாக நம்ம பீச்சில் பண்ணக்கூடிய ரொட்டீனான சில கேம்ஸ் விளாண்டுட்டு அண்டு ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஒரு ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு, அந்த ஹார்ஸ் ரைட் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நம்மளுடைய 1 day ட்ரிப். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சென்னை அரவுண்ட் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்ல பிளேஸ். நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் அது ரொம்ப மைல்டாக இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா பீக் சம்மர் டைமில் போக வேணாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிளைமேட் இஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஃபேக்டர் தான். ஏன்னா இங்கே மரங்களும் அவ்வளோ இருக்காது. நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸஸ் எல்லாமே ஓப்பன் ஏராக தான் இருக்கும். ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.